சேப்பங்கிழங்கு வறுவல் செய்ய போகிறோங்க. மீன் மாதிரியே செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1/2 கிலோ கிழங்கு எடுத்திருக்கேன். கிழங்கு வாங்கி 4 நாள் ஆச்சு. இப்போ தான் வறுக்க போகிறேன். அப்போ தான் வந்து அரிப்பு இருக்காது. எப்போவுமே வாங்கி ஒரு வெங்காய கூடையில் போட்டு வச்சுருங்க. இப்போ இந்த தோலெல்லாம் சீவிட்டு மீன் பீஸ் போலவே கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவிக்கோங்க. மண்ணு போக கழுவுனதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு சின்ன துண்டு புளி, மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக விட்டுக்கோங்க. புளி எதுக்காக சேர்க்குறோன்னா அப்போ தான் அந்த கிழங்குல இருக்கிற அரிப்பு இருக்காது. இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். இது கூட மிளகு ஜீரகத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது பேஸ்ட் மாதிரியே கரைச்சிட்டு இந்த கிழங்கு இதில் நல்லா பரட்டி ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா ஊற விட்டுருங்க. ஊறினதுக்கப்புறம் நம்ம மீன் பொரிக்கிற மாதிரியே பொரிச்சிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு 2 பக்கமும் நல்லா செவக்க வேக விட்டுக்கோங்க. நம்ம வந்து 3/4 வேக்காடு தான் வேக வச்சுருக்கோம். இதுலேயுமே கொஞ்சம் நல்லா வேக விட்டுருங்க. கருவேப்பிலை சேர்த்து வேக விடுங்க. நல்ல மணமாக இருக்கும். இது தயிர் சோறு, லெமன் சோறு, கீரை கடையில் கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.